சொல்கிறோம். எதுக்கு சார்? கொடுங்க ஐடி கார்டு எதுக்கு சார்? அப்படி நீங்கள் வண்டி டிக்கெட் வாங்க. ஐடி கார்டு இருக்கு சார், நான் பாருங்க. வாங்கிடுங்க, அதான் பெஸ்ட். இல்ல உங்க ஸ்டாஃப் எப்படி சார் கணக்கு? அதே மாதிரி கேட்க கூட சார் நீங்க உங்க ஸ்டாஃப்க்கு என்ன எங்க கணக்கு? ஸ்டாஃப் உண்டு சார் உங்களுக்கு எல்லாத்துக்கும் கிடையாது. நாங்க டியூட்டி தான் போறோம். அப்ப உங்க உங்களுக்கு ஸ்டாஃப் வீட்டுக்கு போறதுக்கு எதுக்கு நீங்க எடுக்குறீங்க? அதெல்லாம் பேசாங்க நீங்க. உங்க ஸ்டாஃப் வீட்டுக்கு போறதுக்கு நீங்க வீட்டுக்கு போறதுக்கு எடுத்துட்டு போறீங்க. பண்ணாங்க தேவையெல்லாம் பிரச்சனை பண்ணாங்க. உங்க அங்க 23 பஞ்சாயத்து பண்ணிட்டு ஏடா திருநெல்வேலி போறதுக்கு என்னமோ டிக்கெட் எடுக்கணும்ன்றாடா. இந்த மாதிரி பண்றதுனாலதான் நம்ம விட்டு கொடுத்து போறனால இவங்க இது பண்றாங்க. இல்ல விடுங்க, அவருக்கே மேக்ஸிமம் கிடையாது. என்ன கூட்டி பண்ண சொன்னாங்க எங்க பண்ணுங்க. நீங்க ஐடிக்கு பண்ணுங்க, சிஎம் பண்ணுங்க, யாருக்கும் பண்ணுங்க. ஒண்ணுமே இல்ல. சிஎம்க்கு சம்மந்தமே கிடையாது. நீங்க ஏதாவது பேசக்கூடாது. திருநெல்வேலி மாவட்டத்தில் அரசு பேருந்து நடத்துனர்கிட்ட போலீஸார் ஒரு வாக்குவாதம் செய்கிற வீடியோ இணையத்தில் வைரல் ஆகிட்டு வருது. போக்குவரத்து ஊழியர்களுக்கு மட்டும் அரசு பேருந்தில் இலவச பயணமெல்லாம் தரும்போது தங்களை போல் போலீஸ்காரங்களுக்கும் இலவச பயணம் இருக்குன்ட்டு வாக்குவாதம் செய்கிற இந்த வீடியோ தான் இப்போ இணையத்தில் வைரல் ஆகிட்டு வருது. சார் டிக்கெட் வாங்கணும். உங்களுக்கு அது ரூல்ஸ் கிடையாது. உங்களுக்கு டிக்கெட் வாங்கணும், வாங்கிடுங்க, அதான் பெஸ்ட். அதே மாதிரி கேட்க கூட சார் நீங்க எங்க ஸ்டாஃப் உண்டு சார் உங்களுக்கு கிடையாது. டிக்கெட் வாங்க, வண்டி ஆஃப் பண்ணு. என்ன சார் ரூல்ஸ்? அப்ப எல்லாத்துக்கும் ஒரே ரூல்ஸ் போடுங்க. நாங்க எல்லாம் பேர் பேசுறாங்க. நீங்க உங்க ஸ்டாஃப்க்கு மட்டும் என்ன எங்க டியூட்டி போறக்க உண்டு. நாங்க டியூட்டி தான் போறோம். அப்ப உங்க ஸ்டாஃப் வீட்டுக்கு போறதுக்கு எதுக்கு நீங்க நிக்கிறீங்க? அதெல்லாம் பேசாங்க. நீங்க உங்க ஸ்டாஃப் வீட்டுக்கு போறதுக்கு நீங்க வீட்டுக்கு போறதுக்கு ஏத்துட்டு போறீங்க. நீங்க டிக்கெட் வாங்கிடுங்க, அதான் நல்லது. நீங்க போக முடியாது. நீங்க போக முடியாது. சரி சார், நீங்களே எடுங்க. எடுத்துட்டு வண்டி ஆஃப் பண்ணலாம். யாரா அவனி போறீங்க? எனக்கு என்ன சார், எனக்கு ஒண்ணும் கிடையாது. இருக்கிற பேசஞ்சர் தான் ரூம் போறாங்க. நான் கம்ப்ளைன்ட் பண்ண தெரியல உங்களுக்கு. ஏனா சார் கம்ப்ளைன்ட் பண்ண முடியும் தெரியுமா? எனக்கு கம்ப்ளைன்ட் பண்ண முடியும். கம்ப்ளைன்ட் பண்ணி உங்களுக்கு என்ன பண்ணி தெரியும். எனக்கு ஆக்சுவலி தெரியும். எனக்கு தேவையில்லாம் பிரச்சனை பண்ணாங்க. நீங்க தேவையெல்லாம் பிரச்சனை பண்ணாங்க. உங்க அங்க 23 டிக்கெட் வாங்க. அப்படி போக முடியாது சார். உங்களுக்கு ரைட் சைடு உங்களுக்கு ஆர்டர் காட்டுங்க. உங்களுக்கு ஆர்டர் காட்டுங்க. எங்க ஆர்டர் காட்டு உங்களுக்கு சார். எங்களுக்கு நீங்க காட்டி டிக்கெட் வாங்க சார். நீங்க டிக்கெட் எங்க ஸ்டாஃப்க்கு டியூட்டி போறக்க உண்டு. யாரும் கிடையாது. உங்களுக்கு யாரோட கிடையாது. உங்களுக்கு யாரோட கிடையாது சார். உங்க வாரண்ட் தாங்க கொண்டு போறேன். வாரண்ட் தரணும். என்ன வாரண்ட் கொடுங்க. வாரண்ட் தாங்க. நீங்க வாரண்ட் கிடையாதுங்க. திருநெல்வேலி போற வாரண்ட் உண்டு சார். எங்களுக்கு டெய்லி வாரண்ட் வாங்கிட்டு இருக்கேன். வாரண்ட் வாங்கிட்டு தான் இருக்கேன். வாரண்ட் அப்படி பேசுறாங்க. நீங்க டிக்கெட் வாங்கணும். நீங்க மட்டும் ரூல்ஸ் பேசுறாங்க. நீங்க இல்லை சார் டிக்கெட் வாங்கணும் போக முடியல. டிக்கெட் வாங்க முடியல சார். டிக்கெட் வாங்க மட்டும் ரூல்ஸ் பேசுறாங்க. அப்படி நான் என்ன பண்ண முடியும்? நீங்க என்ன ரூல்ஸ் வேணா நான் இது பண்ணிக்கிறேன். நீ கம்ப்ளைன்ட் தான கொடுக்க போறீங்க. இந்த அருகு டிஎஸ் பேசி இறங்குறீங்களா? வண்டி எடுக்க மாட்டேங்க. வண்டி எடுக்க மாட்டேங்க. இறங்குறீங்களா? சரி ஒண்ணு பண்ணுங்க. வாங்க இந்தா இருக்கு. வந்து நீங்க இது பண்ணுங்க. இப்போ ஃபோன் பண்ணு. போன் அடிங்க. பஸ் லேட் ஊட்டி தான் வராரு. அவர் அங்க தூத்துக்குடி எப்படி போறாரு? சார் எல்லாம் கரெக்ட் தான் சார். என்னமோ இதுல இது பண்றோமா? அப்ப எல்லாத்துக்கும் ஒரே ரூல்ஸ் தான் போறோம். நான் அதான் சொல்றேன். எல்லாத்துக்கும் ஒரே ரூல்ஸ் போடுங்க. உங்க ஸ்டாஃப் பத்தி என்ன கணக்கு? எங்க சார் டியூட்டி போற உண்டு சார். டியூட்டி போற பெர்மிஷன் உண்டு. அதான் மேனேஜருக்கு நீங்க கால் பண்ணுங்க. நான் கேக்குறோம். என்ன கணக்குல பேசுறீங்க? ஏதாவது ஒரு ரூல்ஸ்ன்றது கரெக்டா பேசுங்க. நான் லாங்ல சொன்னா நான் டிக்கெட் எடுப்பேன். புரியுதுங்களா? 23 டிக்கெட் வாங்க மாட்டேங்க. அது எப்படி சார் இது பண்ண முடியும்? வாங்குங்க நீங்க டிக்கெட். என்னோட பர்சனல் யூஸ்க்குலாம் போறேன். நான் டியூட்டி தான் போறேன். டியூட்டி போறேன். அது வாரண்ட் தாங்க. வாரண்ட் கொடுங்க சார். வாரண்ட் உண்டு உங்களுக்கு. வாரண்ட் தாங்க. டியூட்டி தானே போறீங்க. வாரண்ட் கொடுங்க. வாரண்ட் தாங்க எனக்கு. 50 கிலோமீட்டருக்குள்ள உண்டு சார். சார் கேட்டு பாருங்க. சார் கேட்டு அப்படி கேட்டு பாருங்க. இந்த இருக்குது. கேட்டு பாருங்க. பஞ்சாயத்து பண்ணிட்டீங்க. ஏடா திருநெல்வேலி போறதுக்கு என்னமோ டிக்கெட் எடுக்கணும்ன்றாடா. அப்ப அவங்க ஸ்டாஃப்க்கு மட்டும் எப்படி ஏத்த முடியும்? பாஸ் எப்படி ஏத்த? அவங்க இதுக்கு மட்டும் ஸ்டாஃப்க்கு மட்டும் உண்டாடா. வாரண்ட் கொடுங்க. இங்க அடிக்கடியா வாரண்ட். வாரண்ட் உண்டு. எல்லா பஸ்ஸும் வந்துட்டு இருக்கோம்.
எப்படி ஏட்டியா இதுக்கு முன்னாடி நாங்களும் போயிட்டு தான் வந்துட்டு இருக்கோம். சரி விடுங்க. ஏட்டியா வாரண்ட் 50 கிலோமீட்டருக்கு அப்புறம் தான் ஏட்டியா வாரண்ட். இல்ல கிடையாது கிடையாது அப்படி சார் நாங்களும் தான் வந்துட்டு தான் போயிட்டு இருக்கோம். என்ன டிக்கெட் அவரை எடுக்கங்க. நான் எடுக்கேன் போட்டு ப்ளீஸ். டிக்கெட் எடுக்கறதுக்காண்டி தான் இல்லண்ணா. டிக்கெட்டுக்கெல்லாம் பேசலாம் கிடையாது. ஏதோ இந்த என்னோட பர்சனல் யூஸ்க்கு நான் போலையே. வாழ்ந்துதாங்க சார் நீங்க வாழ்ந்துதாங்க நீங்க நான் கூட்டி போறேன் வாழ்ந்துதாங்க நீங்க வாழ்ந்துதாங்க நீங்க நாங்க நேரே திருநெல்வேலி போறீங்க வாழ்ந்து தர மாட்டேங்கிறீங்க. என்ன சார் ரூல்ஸ் அது? அவங்க ஸ்டாஃப்க்கு என்ன ஆர்டர் இருக்கு சார்? எங்க ஸ்டாஃப் டியூட்டிக்கு போற உண்டு சார். உங்களுக்கு கேட்டு பாருங்க சார். நீங்க தகவல் நீங்க ஒண்ணு பண்ணுங்க. தகவல் தெரிஞ்சு கேட்டு பாருங்க. நீங்க வீட்டுக்கு போறதுக்கு என்ன பேசுறீங்க? நீங்க வாழ்ந்துதாங்க நீங்க வீட்டுக்கு போறதுக்கு ஏத்திட்டு போறாங்க. விடுங்க சார். சும்மா கொஞ்சம் நம்ம தெரியாத மாதிரி நம்ம தெரியாத மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. எவ்வளவு பேசஞ்சர் வண்டி சார்னே லோக்கல் வண்டி சார். எல்லா ஏரியாலயும் உண்டேடியா. விடுங்க நம்மளால எல்லாருக்கும் லேட் ஆகுது. ஆமா பஸ்ல இருக்க 40-45 நிமிஷம் லேட் ஆயிட்டு இருக்கு. கொஞ்சம் பொறுமையா போங்க. இந்த மாதிரி பண்றதுனால தான் நம்ம விட்டு கொடுத்து போறனால இவங்க இது பண்றாங்க. இல்ல விடுங்க. அவரே டிக்கெட்டே மேக்ஸிமம் கிடையாது. ஐடி கார்டு யூஸ் பண்ணி போறாங்க. சிவில்லயே போ. என்ன பெரிய டவுன் பஸ்லாம் கிடையாது. எல்லா பஸ்ஸே ஓடி டவுன் பஸ்ல போக முடியுங்க. அது தெரியாது உங்களுக்கு. அது டவுன் பஸ் தான் போக முடியும் சார். உங்க ஐடி கார்டு நீங்க முதல்ல கிளம்புங்க. ஐடி கார்டு தாங்க பாப்போம். எதுக்கு சார் கொடுங்க ஐடி கார்டு எதுக்கு சார்? அப்படி நீங்க டிக்கெட் வாங்க. ஐடி கார்டு இருக்கு சார். நான் பாருங்க ஐடி கார்டு நான் சப்போஸ் யூனிஃபார்ம் போட போனா கூட நான் அந்த மொபைல் குள்ள மறக்காம சரி சார். யூனிஃபார்ம் இருக்கு என்ன ஐடி கார்டு? இல்ல என்ன எனக்கு என்னன்னா யூனிஃபார்ம் இருக்கு என்ன ஐடி கார்டு? சார் நீங்க தயாரா பண்ணி யூனிஃபார்ம் ஐடி கார்டு இருக்கு என்னது? ஒரு ஐடி கார்டு காட்டுங்க சார். என்னது? காட்டுங்க ஐடி கார்டு காட்டுங்க. உங்களோட ஸ்டாஃப் தானே இருக்கு. வாங்க நீங்க நீங்க டிக்கெட் வாங்க சார். நீங்க டிக்கெட் வாங்க சார். எல்லாரும் போய் இல்ல நீ இறங்குங்க இல்ல கிளம்புங்க. ரூல்ஸ் பேசுறாங்க நான் ரூல்ஸ் பேசுறேன். கொஞ்சம் லேட் ஆகுது எல்லாருக்கும். சார் என்ன நீங்க இறங்கி பஸ் விடுங்க. ஆமா அதை பண்ண மாட்டாங்க. அது எப்படி சார்? என்ன சார் இது ஒரு ரூல் பண்றதே பேசுறீங்க? இப்படி தள்ளியாங்க வீடியோ எடுத்து இப்போ மேனேஜர் போன் அடி சொல்றாங்க. அதை ஏன் பண்ண மாட்டேன்றாங்க? கவர்மெண்ட் எம்ப்ளாயி அவங்க இப்ப என்ன சொல்றாங்க? கம்ப்ளைன்ட் பண்றேன்றாங்கல்ல. எப்படி இது பண்ண சார் நீ ஒண்ணு பண்ணுங்க. ஏன் ஸ்டாப் நம்பர் எல்லாம் தரேன். நீங்க கம்ப்ளைன்ட் பண்ணுங்க. நீங்க தான் சார் நீங்க பண்றீங்க. கம்ப்ளைன்ட் பண்ணுங்க. என்ன கம்ப்ளைன்ட் பண்ணுங்க நீங்க? என்ன பண்றீங்க? கண்டக்டர் வந்து என்ன வந்து கூட்டி போறேன்னு சொன்னாங்க. கம்ப்ளைன்ட் என்ன கம்ப்ளைன்ட் பண்ணுங்க நீங்க? உங்களுக்கு தெளிவானது எங்க பண்ணுங்க. நீங்க ஐடிக்கு பண்ணுங்க. சிஎம் பண்ணுங்க. யாருக்கும் பண்ணுங்க. ஒண்ணுமே இல்ல. இதுக்கு சிஎம்க்கு இது சம்பந்தமே கிடையாது. நீங்க ஏதாவது பேச கூடாது. நீங்க டிக்கெட் வாங்க சார். டிக்கெட் வாங்கினீங்க நான் என்ன முடியாது. எல்லாம் முடியாது. டிக்கெட் எடுப்பாங்க. டிக்கெட் எடுப்பாங்க. கிளம்புங்க. சார் டிரைவர் சார் நீங்க எடுங்க டிக்கெட் எடுப்பாங்க. கிளம்புங்க. சார் இப்ப எல்லாம் போணுமா எடுங்க சொல்லுங்க. நீ ஆய மட்டும் சொல்லுங்க. டிக்கெட் எடுங்க அவ்வளவு முடிஞ்சு போச்சு. டிக்கெட் வெயிட் இருக்கு. வேணா டீசல் போகும் சார். எல்லாம் போகும் சார். ஆமா வண்டி வேணா டீசல். ஆமா விடுங்க போட்டு பிரச்சனை இல்ல சார். சார் அவங்க கஷ்டத்தை அவங்க சொல்றாங்க. ஆமா நாங்க ஒரு சின்ன சின்ன இதுக்கெல்லாம் இது பண்ண என்ன சார் இது? யாருக்குமே லேட்டா போயிட்டு இருக்கு. டிரைவர் நீங்க வண்டி எடுக்க இல்ல சொல்லலாம். சார் டிக்கெட் வாங்க. டிக்கெட் டிக்கெட் வாங்க. எடுப்பாங்க. டிக்கெட் எடுப்பாங்க. டிக்கெட் நான் வேணா எடுக்கும்னா சார் ஸ்டார்ட் பண்ணுங்க. டிக்கெட் எடுப்பாங்க. டிக்கெட் எடுப்பாங்க. டிக்கெட் எடுப்பாங்க. ஆனா போட்டுனா டிக்கெட் கொடுங்க. சின்ன டிக்கெட் சின்ன நீங்க கொடுங்க. பஞ்சாயத்துக்கெல்லாம் போட்டு ஏன் சார் இப்படி போட்டு ஆமா. அவங்களுக்கும் ரூல்ஸ் இருக்கும். அவங்க சரி டிக்கெட் கொடுங்க. டிக்கெட் கொடுங்க. டிக்கெட் எடுப்பாங்க சார். நீ போ. இல்ல டிக்கெட் வாங்க. இவரை போட்டு 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 டிக்கெட் வாங்க சார். ஆனா போட்டுனா என்ன டிக்கெட் எடுப்பாரு. டிக்கெட் எடுப்பாரு சார். நீங்க போங்க. கண்டக்டர் சொல்லுங்க சார். கண்டக்டர் சொல்லுமா? போட்டு எடுக்கட்டும் பாப்போம். போட்டு போட்டு போட்டுனா